தமிழக சட்டசபையில் 2024-2025 ஆண்டிற்கான தமிழக அரசின் பொது பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். அதில் சில முக்கிய அம்சங்களில் 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க ரூபாய் 2500 கோடி ஒதுக்கீடு, பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,042 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுகையில், 7 பெரும் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றும் போது இந்தியாவின் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழும் காலம் விரைவில் ஏற்படும் என்றும், நிதிநிலை அறிக்கை நமது அரசின் கனவு, நாளை முதல் அது நனவாக வேண்டும் என்றும் பேசினார். உத்தரப்பிரதேச மாநில அரசு 10 லட்சம் கோடி மதிப்புள்ள தொழில் முதலீடுகளை ஒரே நேரத்தில் தொடங்க தீர்மானித்து உள்ளது. இதற்கான இன்றைய விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு 14,000 திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டையும் தொடங்கி வைத்து உரையாற்றினார். ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் நடைப்பயணம் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்திற்குள் நுழைகிறது. இந்நிலையில் 15 இடங்களுக்கு மேல் ஒன்று கூட அதிகமாக கொடுக்க முடியாது. இதை ஏற்றுக்கொண்டால்தான் ராகுல் காந்தியின் நடைப்பயணத்தில் கலந்து கொள்வேன் என அகிலேஷ் யாதவ் கண்டிஷன் போட்டதாக தெரிகிறது. பாகிஸ்தானில் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைத்துள்ள பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் பிலாவல் பூட்டோ ஜர்தாரியும், பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியில் நவாஸ் ஷெரீப்பும் ஆட்சி அமைப்பது குறித்து தீவிரமாக கலந்தாலோசித்து வருகிறார்கள். இந்நிலையில் சிந்து மாகாணத்தில் தட்டா நகரில் பிலாவல் பூட்டோ உரையாற்றினார். அப்போது அவர், நான் பிரதமராக வேண்டுமென்றால் பாகிஸ்தான் மக்கள் என்னை நேரடியாக தேர்வு செய்ய வேண்டும் என்றார். முன்னாள் பிரதமர் டொனால்டு டிரம்பிற்கு போட்டியாக களமிறங்கியுள்ள தென் கரோலினா மாநில முன்னாள் கவர்னர் நிக்கி ஹாலே டிரம்பை விமர்சித்து உரையாற்றினார். அப்போது அவர், தங்கள் பங்களிப்பை தராதவர்களை புதின் தாக்கினால் தடுக்க மாட்டேன் என கூறியதன் மூலம் அந்த கணமே புதினின் கரத்தை டிரம்ப் வலுப்படுத்திவிட்டார் என்றார். ஜெய்ஸ்வால் தான் இந்திய அணியின் புதிய சேவாக் என்று முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வாகன் பாராட்டியுள்ளார். இதுகுறித்து அவர், இந்தியா புதிய வீரேந்திர சேவாக்கை கொண்டுள்ளது. அனைத்து வகையான கிரிக்கெட்டிலும் பல்வேறு பவுலிங் அட்டாக்கை சேவாக் அடித்து நொறுக்கியதைப் போலவே யசஸ்வி ஜெய்ஸ்வால் விளையாடக்கூடிய வீரராக திகழ்கிறார் என்றார்.